கோவையில் கல்லூரி மாணவர் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 5 கல்லூரி மாணவர்களை பிடித்து செட்டிப்பாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர் போலீசார் தெரிவித்துள்ள அதிர்ச்சி தகவல் என்ன? பெற்றோர் கூறும் பகீர் குற்றச்சாட்டுகள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் 20 வயதான அமுதன் கோவை மலுமிச்சம்பட்டியை அடுத்த பிரீமியர் மில்ஸ் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். நேற்று காலை சுமார் 8:45 மணியளவில் அமுதனும் அவரது நண்பர் ஸ்ரீமனும் கல்லூரி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களை ஒரு கும்பல் வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளது. அமுதனை மட்டும் தனியாக எடுத்துச் சென்ற அந்த கும்பல் தாக்கியதாக தெரிகிறது. உடன் இருந்த நண்பன் ஸ்ரீமனை அந்த கும்பல் மிரட்டியதால் அவர் அங்கிருந்து ஓடிவிட்டார். இதையடுத்து அமுதன் தனது அறைக்கு சென்ற நிலையில் பிற்பகல் சுமார் 3 மணியளவில் அவருக்கு திடீரென மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சக மாணவர்கள் அவரை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனின் உடலை கோவை சிங்காநல்லூர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே அமுதனுடன் இருந்த ஸ்ரீமன் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இந்த விசாரணையில் அமுதன் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலீசாரின் விசாரணையில் சம்பவத்திற்கு முன்பாக அமுதனும் சில மாணவர்களும் ஒத்தக்கால் மண்டபம் பூங்கா நகர் பகுதியில் இளவரசன் என்ற மாணவரின் அறைக்கு சென்றதாகவும் அங்கிருந்த மாணவர்களை மிரட்டி தாக்கி செல்போனை பறித்துச் சென்றதாகவும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக இளவரசன் ஏற்கனவே செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த மாதம் கல்லூரி விடுதி சமையலறை அமுதன் தாக்கியதாகவும் அதன் காரணமாக அவர் கல்லூரி விடுதியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அமுதனின் பெற்றோர் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளனர். அதே போதை பொருளால தானே என் பையன் உயிர் போயிடுச்சு. இது ஏன் நீங்க தடுக்கல? யாருக்கும் இந்த மாதிரி எந்த காலேஜ் பசங்களுக்கும் நடக்கூடாது சார். ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். என் பையனோட அமுதன் கல்லூரி விடுதியில் இருந்த பொழுது சில வடமாநில தொழிலாளர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தியதாகவும் அதை அமுதனும் அவரது நண்பரும் தட்டி கேட்டதால் அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் கல்லூரி நிர்வாகத்தின் கவனத்திற்கு சென்றதைத் தொடர்ந்து அமுதனையும் அவரது நண்பர்களையும் விடுதியை விட்டு வெளியேறுமாறு நிர்வாகம் கூறியதாகவும் சில நாட்கள் நண்பரின் அறையில் தங்கியிருந்த அமுதன் பிரச்சனை முடிந்ததாக கருதி 1 வாரத்திற்கு முன்புதான் மீண்டும் விடுதிக்கு திரும்பியதாகவும் பெற்றோர் கூறுகின்றனர். இந்த சூழலில்தான் அமுதனை ஒரு கும்பல் வழிமறித்து தாக்கியதாகவும் ஏற்கனவே விடுதியில் நடைபெற்ற பிரச்சனை காரணமாகவே அவர் குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் பெற்றோர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். மேலும் கல்லூரியைச் சுற்றிலும் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அமுதனின் பெற்றோர் தங்களது மகனுக்கு எந்தவிதமான கெட்ட பழக்கமும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ஒருபுறம் அமுதன் மீது செல்போன் பறிப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கும் நிலையில் மறுபுறம் விடுதியில் நடைபெற்ற பிரச்சனையே அமுதனின் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கலாம் என பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். அமுதனை தாக்கியது யார்? செல்போன் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதல்தான் கொலைக்கு காரணமா? அல்லது விடுதியில் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைக்கு பழிவாங்கும் வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டதா என்பது குறித்து செட்டிப்பாளையம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக 5 கல்லூரி மாணவர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அமுதனின் உயிரிழப்பின் பின்னணி விசாரணையின் முடிவில்தான் முழுமையாக தெரிய வரும்.